தமிழகத்தில் வெயிலினுடைய தாக்கம் கடந்த சில நாட்களாக அதிகமாக இருந்தாலும் ஓரிரு மாவட்டங்களில் கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. இதற்கான காரணம் என்ன என்பது குறித்து தனியார் வானிலை ஆய்வாளர் ஸ்ரீகாந்த் நம்மிடையே இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் சார். தமிழகத்தில் ஓரிரு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நீலகிரி மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கு இதற்கான காரணம் என்ன சார்? இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 2 வாரங்களாகவே தென்மேற்கு பருவமழையில் ஒரு தொய்வு நிலை இருந்துச்சு. அதாவது தென்னிந்திய தீபகற்பத்தை பொறுத்த வரைக்கும் மேற்கு கரையோர பகுதிகள், மேற்கு தொடர்ச்சி மலையில் பருவமழையின் தாக்கம் சற்று குறைவாக இருந்துச்சு. பருவமழை மத்திய இந்திய பகுதி மற்றும் அதை சார்ந்துள்ள கிழக்கிந்திய பகுதி மற்றும் வடமேற்கு இந்திய பகுதியில் தான் கடந்த ஒரு 2-3 வாரமாகவே வலுவாக இருந்துச்சு. இப்போ மீண்டும் தென்மேற்கு பருவமழையில் ஒரு வலு பெறக்கூடிய ஒரு சூழல் தென்னிந்திய தீபகற்பத்துக்கு இருக்குது. அதனால மேலை காற்று வலுப்பெறும்போது ஈரப்பதமும் அதிகரித்து மேற்கு கரையோர பகுதிகள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகளில் நம்ம பரவலாக பலத்த மழை பார்க்கலாம். அதனால தான் நீலகிரி மாவட்டத்தில் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா சில இடங்களில் பலத்த முதல் மிக பலத்த மழையை நம்ம எதிர்பார்க்கலாம். தமிழகத்தை பொறுத்தவரை இன்னும் எத்தனை நாட்களுக்கு இந்த மழைக்கான இதை எதிர்பார்க்கலாம்? குறிப்பா சென்னையை பொறுத்தவரை மிக கனமழைக்கான எச்சரிக்கை வாய்ப்பு இருக்கா சார்? அதாவது பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பருவமழை காலங்களில் பொறுத்த வரைக்கும் மழை மறைவு சமவெளி பகுதிகள், அதாவது லீவர்ட் பிளெயின்ஸ் நம்ம சொல்லுவோம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் பெரும்பாலும் மழைக்கான காரணின்னு பார்த்தீங்கன்னா வெப்பசலனம் காரணமாக ஏற்படக்கூடிய இடிமின்னலுடன் கூடிய மழை, அதுதான் காரணி. ஸோ இது என்ன ஆகும்னா சாதாரணமாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பருவமழையில் ஒரு தொய்வு நிலை இருக்கும்போது, இல்லை ஏதாவது ஒரு சலனம் இருக்கும்போது, காற்று குவிதல் ஏற்படும் போது, இல்லை காற்று மாறுபாடு ஏற்படும் போது உங்களுக்கு இந்த மாதிரி மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும். இப்போ வானிலை படிவங்களை பார்த்தீங்கன்னா தெற்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு சிறிய சலனம் ஒன்று ஏற்படக்கூடிய சூழல் இருக்கு. இது மேலடுக்கு சுழற்சியா மாறுமான்னு தெரியல, பட் ஒரு சலனம் இருக்கு. அதனால காற்று குவிதலும் காற்று வேறுபாடும் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கிறதுனால நான் சொன்ன மாதிரி மழை மறைவு பகுதிகள், அதாவது லீவர்ட் பிளெயின்ஸ், இந்த வட தமிழகம் மற்றும் தென் தமிழகத்தின் சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய மழையை நம்ம மாலை நேரங்களில் இரவு நேரங்களில் தான் பெரும்பாலும் பார்ப்போம். பகல் நேரத்தில் மழை இருக்காது. மாலை இரவு நேரங்களில் நம்ம மழையை பார்க்கலாம். ஒரு சில சமயங்களில் சில நாட்கள் கடல் காற்றின் ஊடுருவல் காரணமாக இந்த இடிமேகங்கள் வலுப்பெறக்கூடும். அப்போ மழையின் தாக்கம் சற்று அதிகமாக இருக்கக்கூடும். பட் ஆனால் பெரும்பாலும் 15-20 நிமிஷம் அந்த மாதிரி தான் இருக்குது. தமிழகத்தை பொறுத்தவரை தென்மேற்கு பருவமழை எவ்வளவு பதிவாகி இருக்கின்றது? குறிப்பா கேரளாவை பொறுத்தவரையில தென்மேற்கு பருவமழை என்பது அதிகம் பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இப்போ கேரளாவில் பார்த்தீங்கன்னா மே மாதம் இயல்பிற்கு அதிகமாக இருந்தது. ஏன்னா நம்ம தென்மேற்கு பருவமழை இயல்பிற்கு முன்னாடியே துவங்கியதுனால ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா தற்போதைய சூழலில் 15% இன்னும் இயல்பிற்கு சற்று குறைவாக இருக்குது. தமிழகத்து வரைக்கும் இயல்பை ஒட்டியே தான் இருக்குது. இயல்புக்கு அதிகமாக பெருசாக ஒன்றும் இல்லை. அதுக்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மேற்கு கரையோர பகுதிகள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையில் நிறைய மழை பெய்யக்கூடிய பகுதிகளில் ஒரு 2-3 வாரமாக மழை பெருசாக இல்லை. நீங்கள் ஜூன் ஃபர்ஸ்ட்லேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 தினங்கள் நல்ல மழை இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு வாரம் 10 நாள் பருவநிலையில் ஒரு தொய்வு இருக்கும். இதே மாதிரி இருக்கிறதுனால தான் கேரளாலையும் பருவமழையின் சதவீதம் கிட்டத்தட்ட ஒரு 15% இயல்பு குறைவாக இருக்குது. அதாவது நான் சொல்கிறது ஃபர்ஸ்ட் ஜூன்லேருந்து, ஏன்னா பெருமழை காலங்கிறது அந்த ஃபர்ஸ்ட் ஜூன்லேருந்து கணக்கியலுக்காக அந்த ஃபர்ஸ்ட் ஜூன் எடுக்கிறாங்க. பட் நீங்கள் நம்ம மேலேருந்து எடுத்தோம்னா, ஏன்னா பருவமழை முன்னாடி துவங்கினால மேலேருந்து எடுத்தீங்கன்னா இயல்புக்கு அதிகமாக எல்லா இடத்துலையுமே இருக்குது. வரும் நாட்களில் குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த வரக்கூடிய 2 நாட்களில் பருவமழையில் ஒரு வலு இருக்கும்போது பெரும்பாலும் இந்த இயல்பு கீழே இருக்கக்கூடிய நிலை மாறக்கூடும். 18ஆம் தேதியை பொறுத்தவரை சென்னைக்கு கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கு. குறிப்பா வட கடலோர மாவட்டங்களுக்கும் அன்றைய தினம் இது மிக கனமழையா மாறுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கா சார்? இல்ல, நான் சொன்ன மாதிரி இது பெரும்பாலும் இடிமின்னலுடன் கூடிய வெப்பசலனம் காரணமாக ஏற்படக்கூடிய மழை. சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் பெய்யும். சில சமயங்களில் நம்ம முன்னாடியும் பார்த்துருக்கோம். சில சமயங்களில் இந்த மழையின் தாக்கம் மிக அதிகமாக இருக்கும். 5-6 சென்டிமீட்டர் 1 மணி நேரத்தில் பெஞ்சதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். 7-8 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் கூட சில சமயங்களில் பார்த்துருக்கோம். பட் மிக கனமழைங்கிறது நம்ம கிட்டத்தட்ட ஒரு 20 சென்டிமீட்டர் வரைக்கும் போகக்கூடிய நிலையில் பார்க்கறது சென்னை போன்ற மழை மறைவு பகுதிகளில் தற்போதைய சாத்தியக்கூறு குறைவுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா பெரும்பாலும் நமக்கு மேற்கு கரையோர பகுதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் தான் அதிக மழை இருக்கும். உட்புற பகுதிகளில் அங்கே பேஞ்சிட்டு மீதம் இருக்கக்கூடிய ஈரப்பதம் மீண்டும் இடிமேகங்களாக வலுப்பெற்று மழை கொடுக்கக்கூடிய அந்த இதுதான் நம்ம பார்ப்போம். ஸோ அது பெரும்பாலும் நம்ம கனத்த மழையை எதிர்பார்க்கலாம். அதுவும் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் நிகழ்வா நம்ம சாதாரணமாக எதிர்பார்க்கலாம்.
குறிப்பா ஏப்ரல் மே மாதங்கள்ல வெயிலினுடைய தாக்கம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். தற்போது வெயிலினுடைய தாக்கம் என்பது அதிகமா இருக்கு. இதற்கான காரணம் என்ன சார்? இது நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏப்ரல் மே மாசத்துல வந்து பெரும்பாலும் மேலை காற்று மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று வலுவாக இருக்காது, முற்றிலும் வலுப்பெறாது. அதனால வந்து நமக்கு கடல் காற்று 2-3 மணி அளவில் சென்னை போன்ற கரையோர பகுதியில் கடல் காற்று வந்துடும். பட் பருவமழை துவங்கியதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மேலை காற்றின் வலு மிக அதிகமாக இருக்கும். சாதாரணமாக என்ன ஆகும்னா பருவமழை வந்து இயல்போ அது வலுவாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ஓரளவுக்கு மூட்டமாக இருக்கும். அதனால் வந்து வெயிலின் தாக்கம் சற்று குறைவாக இருக்கும். நீங்கள் கடந்த ஒரு வாரம் 10 நாளாக பார்த்தீங்கன்னா 2 வாரமாக பார்த்தீங்கன்னா பருவமழையில் பெருசாக ஒன்றும் தாக்கம் இல்லை. மேற்கு கரையோர பகுதியில் மழையின் அளவு கம்மியாக இருக்குது. அதே மாதிரி மழை மறைவு பகுதிகள், நான் லீவர்ட்ஸ் பிளேன்ஸ் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய சமவெளி பகுதிகளில் வந்து தெளிந்த வானம். அதனால் என்ன ஆகுதுன்னா வந்து உங்களுக்கு பகல் நேரத்தில் வெயிலின் தாக்கம் அதிகரிக்குது. நான் சொன்ன மாதிரி மேலை காற்று வலுவாக இருக்கிறதுனால கடல் காற்று ஊடுருவதும் தாமதமாகிறது. சாதாரணமாக உங்களுக்கு ஏப்ரல் மே மாதத்தில் 2-3 மணிக்குள்ளே வரக்கூடிய கடல் காற்று இந்த ஜூன் ஜூலை மாதத்தில் சில சமயங்களில் வந்து நம்ம 5-6 மணிக்கு வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால் என்ன ஆகுதுன்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த ஒரு 37-38 டிகிரி தொட்டுச்சுன்னா ஒரு மணிக்கு போல் ஒரு 37-38 டிகிரி தொட்டுச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணி நேரம் அந்த 37-38 டிகிரியை ஒட்டி நிலை தான் நம்ம பார்க்குறோம். கடல் காற்று தாமதமாக வரும்போது அதுக்கப்புறம் மெதுவாக படிப்படியாக குறையுது. ஸோ நான் எப்பயுமே சொல்கிறது தான் இது என்னென்னா வந்து சென்னை பொறுத்த வரைக்கும் சென்னையோட மிக வெப்பமான ஒரு நேரம்னு பார்த்தீங்கன்னா வந்து பருவமழை துவங்கியதுக்கு அப்புறம் தான். நமக்கு ஏப்ரல் மே மாதத்தில் 42-43 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிக வாய்ப்பு அந்த டைமில் தான் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் தொடர்ந்து ஒரு வெப்பம் ஒரு 38-39 டிகிரி தினமும் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் வந்து 4-5 மணி நேரம் அந்த 37-38 டிகிரி தொடர்ந்து நீடிக்கக்கூடிய நிலைன்னு பார்த்தீங்கன்னா அது தென்மேற்கு பருவமழை துவங்கியதுக்கப்புறம் தென்மேற்கு பருவமழையில் ஒரு வலு இல்லாத நிலை இருந்துச்சுன்னா அதுதான் நம்ம இப்போ பார்த்தோம். ஆகஸ்ட் மாதமும் வெயிலினுடைய தாக்கம் இதே போன்று இருக்குமா, இல்லை வந்து சற்று குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? ஆகஸ்ட் மாதம் வந்து பருவமழை எப்படி இருக்குங்கிறத பொறுத்து நமக்கு வெயிலின் தாக்கம் தெரியும். தற்போதைய சூழலில் பார்த்தீங்கன்னா நீண்டகால வானிலை படிவங்கள் ஆகஸ்ட் மாதம் தென்னிந்திய தீபகற்ப பகுதியில் ஓரளவுக்கு பருவமழை சற்று வீரியமாக இருக்கக்கூடுங்கிற வந்து ஒரு கணிப்பை தான் காமிச்சிட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் நமக்கு வந்து வெயிலின் தாக்கம் சற்று குறைவாக இருக்கும். ஆனால் வந்து எப்படின்னா வந்து உங்களுக்கு சென்னை மற்றும் தமிழகத்தின் சமவெளி பகுதிகள்னு பார்த்தீங்கன்னா வெயில் முழுசும் நம்ம குறையறதுக்கு வந்து வடகிழக்கு பருவமழைகள் ஆகிடும். நீங்கள் செப்டம்பர் அக்டோபரில் கூட பார்த்தீங்கன்னா 36-37 டிகிரி போகும். அக்டோபர் மாதம் தென்மேற்கு பருவமழை விடைபெற்று வடகிழக்கு பருவமழை தூங்குவதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த 2-3 வாரம் கூட நம்ம பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 36-37 டிகிரி சராசரியாக போயிடும். நமக்கு வெப்பத்தின் தாக்கம் முற்றிலும் குறைவதற்கு வடகிழக்கு பருவமழை காலம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். டெல்டா மாவட்டங்களில் தற்போது மழைக்கான வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கு சார்? டெல்டா பார்த்தீங்கன்னா டெல்டா வந்து பாலக்காடு கணவாய்க்கு கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய பகுதி. பாலக்காடு கணவாய் வந்து கிட்டத்தட்ட அதிக காற்றின் வேகம் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தென்மேற்கு பருவமழை காலங்கள். ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பாலக்காடு கணவாயில் ஆரம்பித்து அதில் கிழக்கு கரூர் திருச்சி வரைக்கும் போனீங்கன்னா வந்து உங்களுக்கு காற்றின் வேகம் மிக அதிகமாக இருக்கும். அதனால் வந்து அந்த இடங்களில் இந்த மாதிரி வெப்பசலனம் காரணமாக ஏற்படக்கூடிய மழையின் வாய்ப்பு சற்று குறைவாக இருக்குது. ஏன்னா காற்றின் வீரியம் அதிகமாக இருக்கிறதுனால. அதே கிழக்கு டெல்டா மற்றும் தெற்கு டெல்டா பகுதியில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மழை மேகங்கள் உருவாகக்கூடிய சூழல் இருக்கும். அதே மாதிரி சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்டங்களை ஒட்டிய நாகப்பட்டினம் தெற்கு தஞ்சாவூர் மாவட்ட டெல்டா பகுதிகளில் வந்து நம்ம இடிமின்னலுடன் கூடிய மழையை எதிர்பார்க்கலாம். வரும் இந்த ஒரு வாரத்தில் ஒரு 2-3 நாட்கள் டெல்டாவின் சில பகுதிகளில் நம்ம மழையை எதிர்பார்க்கலாம்.